ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி லவ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கரில் பீஃப் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, பிரியாணி இலை ஒன்று. இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினோன்னே 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனோன்னே இந்த ஸ்டேஜில் நம்ம பீஃபை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg பீஃபை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பீஃபை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோடு நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுத்து மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி 2 எண்ணெயில் வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காவை திருகி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் அரைச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன், நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 7 விசில் கிட்ட வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். நான் குக்கர்லேருந்து வடைச்சட்டிக்கு மாற்றிருக்கேன். உங்களுக்கு நல்ல கிரேவி பதம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இதில் மாற்றி காமிச்சிருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான பீஃப் கிரேவி ரெடி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.